ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமாதி சேனல். வாங்க இப்போ நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பருப்பே இல்லாத ஒரு சுவையான சாம்பார் தாங்க. வாங்க இப்போ நம்ம இந்த சாம்பார் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எனக்கு 2 பச்சை மிளகா போடுங்கிறதுக்காக நான் 2 சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையானதாக ரெடி பண்ணி வச்சிடலாம். 2.5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் 2 அல்லது 2.5 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த ஸ்மோக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கையில் வச்சு நல்லா கரைச்சி விடுறத விட இந்த மாதிரி ஸ்மோக் வச்சு நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்மோக் பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கடலை மாவு, சாம்பார் தூள், மஞ்சள் தூள் 3 நல்லா ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 விசில் விட்டு நம்ம நல்லா இறக்கியாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்து பாருங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் இருக்கிற இந்த காயெல்லாம் நம்ம இப்போ ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்தால் தான் நல்லா அதோட டேஸ்ட்டெல்லாம் நல்லா நமக்கு இதாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாங்க தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹீட்டானது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து பாருங்கள், சாம்பார் மணமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2 வரமிளகாய் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த மசிச்சு வச்சுருக்க காய்கறி கூட இந்த ஃபில்டர் பண்ணி விட்ட தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, கரைச்சி வச்சுருந்த இந்த கடலை மாவு, சாம்பார் தூள், மஞ்சள் தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலாம் நல்லா வாங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா 2-3 கொதி வரட்டும். ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துக்கனால அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் 2-3 கொதி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பே இல்லாத ஒரு சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சுவையான சாம்பார் ரெடி. சூடான தோசையும் சுவையான சாம்பாரும். வாங்க நம்ம இப்போ சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.